இல்ல பெரிய கைடன்ஸ் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. என் ஸ்டைல் இதுதான். அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? அவருக்கு தமிழ் தெரியலன்றது இங்க பிரச்சனை கிடையாது. மரியம் வில்சனை வந்துட்டு அவருக்கு தமிழ் தெரியல, சரி அவர் திக்கி திக்கி பேசுறாரு, ஓகே. அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, சாட்டை துறக்கிற முறை கூட கலாய்க்கிறாரு, அதை பத்தி இங்க பிரச்சனை கிடையாது. ஒருத்தர் திமுக அமைச்சர் கூட ஒருத்தர் சாமி கீமின்னு சொல்லிட்டுலாம் ஏதோ ஒன்று பேச வந்துட்டு தடுமாறுனார். அதை பார்த்து நம்ம முதல்வர் சிரிச்சாரு, அவரை யாரும் விமர்சிக்கல. நிதி அமைச்சராக இருக்கார்ல, அந்த செயல் என்ன குறை இருக்கு, சரியா? அதை விட்டுட்டு மறுபடியும் அவர் குடும்ப தாக்கத்தில் போயிட்டாரு. அவங்க தம்பி, அவங்க தங்கச்சி, அவங்க வீட்டுக்காரு, அவங்க மேல இருக்கிற கேஸு, அவங்க தம்பி மனைவி அடைச்சது, இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம். இது போலதான் பேச வேணாம்னு நான் சொல்ல வரேன். சாட்டை அண்ணனுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கான விஷயமே இது போல தனி மனித தாக்குதல் தான். வந்து ஆன்லைன்ல வர்றதை பத்தி நிறைய பேர் வந்துட்டு தவறான புரிதலா, அது என்னன்னு தெரியல. மது வந்து ஆன்லைன்ல வந்து வீட்டுக்கே வர போறது கிடையாது. அந்த மது வந்து ஆன்லைன்ல இருந்து வீட்டுல இருந்து புக் பண்ணிட்டா, நம்ம கூட்டம் குறைவான டைம்ல போயிட்டு அந்த நம்ம புக் பண்ண இதை காட்டி நம்ம அந்த மதுவை வாங்கிக்கலாம். அது எதனாலன்னு கேட்டா, எந்த கடையில கூட்டம் இருக்குதோ இல்லையோ, மது கடையில கம்பல்சரி கூட்டம் நிறைய இருக்கு. இந்த கூட்ட நெரிசல்ல வந்து பாத்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி பார்கள் இருந்துச்சு. பார்கள் இருக்கும் போது அந்த சரக்கு வாங்குவாங்க, அந்த பார்ல உட்காந்து அதை குடிச்சிருவாங்க. எல்லாருமே நீங்க மக்களே கேள்வி கேட்கறீங்களே, நான் மக்களாகிய நாங்க வந்து நிருபர்களை கேள்வி கேட்டா நிருபர்கள் பதில் சொல்லுவீங்களா? அது நிருபராகி நீங்க நான் ஒரு கேள்வி கேட்க நீங்க பதில் சொல்ல முடியுமா? கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. சட்டசபையில நிதி அமைச்சர் மரிய வில்சன் அவருக்கு சரியா தமிழ் பேச தெரியல அப்படின்னு திமுக எம்எல்ஏக்கெல்லாம் அதை வந்து எடுத்து சுட்டி காட்டினாங்க. அது இல்லாம சில பேர் கிண்டல் பண்ணாங்க. அதை தொடர்ந்து சாட்டை திருமுருகன் அவரும் வந்து தமிழே தெரியல, இவரெல்லாம் ஒரு நிதி அமைச்சர் அப்படின்ற போல கொஞ்சம் இழிவா பேசியிருக்காரு. அதை பத்தி கருத்து என்ன? அவருக்கு தமிழ் தெரியலன்றது இங்க பிரச்சனை கிடையாது. மரியம் வில்சனை வந்துட்டு அவருக்கு தமிழ் தெரியல, சரி அவர் திக்கி திக்கி பேசுறாரு, ஓகே. அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, சாட்டை துறக்கிற முறை கூட கலாய்க்கிறாரு, அதை பத்தி இங்க பிரச்சனை கிடையாது. ஒருத்தர் திமுக அமைச்சர் கூட ஒருத்தர் சாமி கீமின்னு சொல்லிட்டுலாம் ஏதோ ஒன்று பேச வந்துட்டு தடுமாறுனார். அதை பார்த்து நம்ம முதல்வர் சிரிச்சாரு, அவரை யாரும் விமர்சிக்கல. ரைட்டா? திமுக அமைச்சர் ஏதோ ஒன்று பேச வந்தாரு, அது சாமி கீமின்னு பேசணும், எல்லாருமே சட்டசபையில எல்லாருமே சிரிச்சாங்க. அந்த துறையை சொல்ல தெரியல, அவருக்கு அதுக்கு பேச தெரியல. அதை வந்து யாரும் அவங்க விமர்சிக்கல. இப்போ சாட்டை எண்ணெய் மேல இருக்கிற அலிகேஷன் பட்டு என்னன்னு கேட்டேன்னா, இருக்கிற தப்புன்னு சொல்ல மாட்டேன்றாரு. ஓகே, மரியம் வில்சன் அவருக்கு வந்து தமிழ் தெரியல, அவர் தமிழ் பேச தெரியல, அவர் தமிழ் ஒழுங்கா உச்சரிக்க தெரியல. அவரோட செயல்பாடுல நீங்க என்ன குறை கண்டீங்க? நிதி அமைச்சராக இருக்கார்ல, அந்த செயல் என்ன குறை இருக்கு, சரியா? அதை விட்டுட்டு மறுபடியும் அவர் குடும்ப தாக்கத்தில் போயிட்டாரு. அவங்க தம்பி, அவங்க தங்கச்சி, அவங்க வீட்டுக்காரு, அவங்க மேல இருக்கிற கேஸு, அவங்க தம்பி மனைவி அடைச்சது, இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம். இது போலதான் பேச வேணாம்னு நான் சொல்ல வரேன். சாட்டை அண்ணனுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கான விஷயமே இது போல தனி மனித தாக்குதல் தான். அவர் தமிழ்ல பேசலையா, தப்பா பேசுறாரா, சரிதான், ஓகேவா? இதுவே வந்து ஒரு தாவேகா கட்சியினர் வந்துட்டு திமுக அமைச்சர் வந்து இப்படி வளர்றதுக்கு அவங்க எப்படியோ ட்ரோல் மெட்டீரியல் பண்ணிருக்கலாம். அதை வந்து கடந்து போனோம், சரியா? அந்த டைம்ல அவருக்கு திக்கிடுச்சு, அந்த டைம்ல அவருக்கு பேச தெரியல. அதை வந்து ஒரு சாதாரணமாவே எடுத்துக்கிட்டோம். சரி, இது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சாட்டை அண்ணனை பேசி வெறுப்பாகுது. அவரை பத்தி நம்ம பேசுறதுனால என்னமோ அவங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம தாவேக்காக்கு ஒத்து ஓதுறோம், தாவேக்காக்கு முட்டு கொடுக்குறோம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, தாவேக்கால சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, அது தாவேக்காரங்களுக்கு தெரியுதா தெரியலன்னு தெரியல. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, அண்ணன் விஜய் அண்ணனுக்கு தெரியுதா இல்ல தாவேக்கா அமைச்சர்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இப்ப இந்த மின் கட்டண உயர்வு எல்லா மக்களுமே சொல்றாங்க. சரி, நான் உங்களுக்கு தெரியாம கேட்கிறேன், உங்க ஆபீஸ்ல வந்து இதுக்கு முன்னாடி வந்த மின் கட்டண உயர்வுக்கும் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏன்னா மின் கட்டண உயர்வு ஆயிருக்கா? இப்ப வந்ததுல சரி, இதுக்கு முன்னாடி எவ்வளவு கட்டுனீங்க, இப்ப எவ்வளவு கட்டுறீங்க? இதுக்கு முன்னாடி 12 ரூபா கட்டுறோம், இப்போ 16 ரூபா கட்டுறோம். 16 ரூபாய் கட்டுறீங்க. இப்ப சரி, எனக்கு ஒரு சாமானிய மக்கள், நம்ம ஒரு அளவுக்கு படிச்சிருக்கோம், நம்மளுக்கு ஓரளவு டிகிரி முடிச்சிருக்கோம், நம்மளுக்கே அந்த மின் கட்டண உயர்வை பத்தி ஒரு புரிதல் கிடையாது. இது மக்கள் வந்து எல்லாருமே அந்த நேரத்துல கொந்தளிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, திமுக சார்ந்தவர்களும் சரி, நாம் தமிழர்கள் சார்ந்தவரும் சரி, எல்லாருமே சரி கொந்தளிக்கிறாங்க. இதுக்கான ஒரு வரையறை தான் என்ன, இது எப்படிதான் இந்த மின்கட்டண உயர்வு ஆகுது, இது வந்து ஒருத்தருக்கு 2 பேருக்கான இது ஒரு சாதாரணமா முடிஞ்சு போயிடலாம். தாவேக்கா நிர்வாகிகளே நிறைய ஒரு லேடி கூட இப்போ வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க, மின்கட்டண உயர்வு ஆகுது, இதை கொஞ்சம் அண்ணன் வந்து கவனிச்சா நல்லா இருக்கும், இது அண்ணனோட கண் பார்வைக்கு போகுதா, இல்ல வந்து இந்த மின்சாரத்துறையில ஏதாச்சும் குளறுபடி எதனா நடக்குதா, இது அண்ணன் வந்து கொஞ்சம் தெளிஞ்சு விஷயம் பண்ணணும். இது அண்ணனுக்கு ஒரு ரெக்வஸ்ட் தான். ஏன்னா நம்ம வந்து முழுமையாவே வந்து நாம் தமிழர் சரியில்லை, டிஎம்கே சரியில்லை, அனைத்து கட்சிகளும் சரியில்லைன்னு நம்ம சொல்றதுக்கு இல்லை. நம்ம கட்சி இது இப்போ நம்ம கட்சின்ற கிடையாது, நான் இப்போ எந்த கட்சின்னு எனக்கே தெரியல. ஆனா இந்த கட்சியில இது ஒரு அலிகேஷன் இருக்கு. இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, பாத்தீங்கன்னா கோயம்பேட்டை தேடி எல்லா நிருபர்களும் படையெடுக்க போறாங்க, எல்லாருமே வந்து மக்களை வந்து தேவையில்லாம கேள்வி கேட்டு மக்களை வந்து மழுப்ப பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே நீங்க மக்களே கேள்வி கேட்கறீங்களே, நான் மக்களாகிய நாங்க வந்து நிருபர்களை கேள்வி கேட்டா நிருபர்கள் பதில் சொல்லுவீங்களா?
அது நிருபராகி நீங்க நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்ல முடியுமா? அறநிலையத்துறை பத்தி நம்ம ரமேஷ் பேசியிருந்தாரு. இப்போ அந்த அறநிலையத்துறையில எந்த தவறுமே நடக்கிறது இல்லையா? இல்லை நான் தெரியாம கேட்குறேன். இப்போ திருச்செந்தூர்ல ஒரு மேட்டர் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. இப்போ நீங்க ஏன்னா கோயிலுக்கு போயிருக்கீங்க, உங்களுக்கு அது மாதிரி என்னாச்சு நடந்திருக்கா? எப்ப நிருபராக வந்து மக்களை கேள்வி கேட்குறீங்க. சரி, மக்கள் நான் கேட்கறேன், நீங்க இது வரைக்கும் கோயில் திருச்செந்தூர் கோயில் போயிருக்கீங்களா? போயிருக்கேன். அப்போ போனதுல உங்களுடைய ஏதாச்சும் ஒரு இதை பரிமாறிக்க முடியுமா? அதுல என்ன நடந்தது, ஏதாச்சும் அது நல்லது எனக்கு கெட்டதை பரிமாறிக்க முடியுமா? நானும் திருச்செந்தூர் போயிருக்கேன் கண்டிப்பா. கடைசி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி போயிருக்கேன். கண்டிப்பா ஒரு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் வந்து கோவிலுக்குள்ள செல்போன் பயன்படுத்த தடைன்னு சொல்லிட்டு ஒரு நடைமுறை கொண்டு வந்தாரு. அது எல்லாருமே நல்லது தான் அது. ஏன்னா சில பேர் வந்து அதை மிஸ்யூஸ் பண்றாங்க, ரீல்ஸ் போடுறாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அந்த செல்போன் தடைன்றது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இது வந்து இது மூலியமா குருக்கள் வந்து நிறைய அங்கே தவறுகள் பண்ணுறாங்க. அதிகாரிகளும் சரி, அங்கே இருக்க குருக்களும் சரி. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஃபோனை ஒரு இடத்துல வச்சிடறோம், டோக்கன் போட்டு வச்சுட்டு போயிடும். வச்சுட்டு உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் கோவிலில் ஒரு ஃபஸ்ட்டு மண்டபம் ஒன்று இருக்குது. நம்ம அந்த மண்டபத்தில் என்ட்ரு ஆனதும் அங்கே இருக்க குருக்கள் வந்து 100 ரூபாய் நம்ம டோக்கன் போகும்போது, நம்ம அந்த மண்டபத்தில் என்ட்ரு ஆனதும் அங்கே இருக்க குருக்கள் ஒரு 10 பேர் 5 பேர் வந்து அந்த கேட்லேயே நிற்கிறாங்க. கேட்லேயே நின்றுட்டு அந்த விபூதி ப்ளஸ் அந்த சந்தனம், அந்த ஒரு முருகர் ஃபோட்டோ, அதில் 2 சாமி கயிறு வச்சு 100 ரூபாய் 200 ரூபாய்னு சேல் பண்ணுறாங்க. அதுவும் எப்படி சேல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி பிரசாதம், ஐயப்பன் கோயில் பிரசாதம் அப்படின்ற போல பக்தர்களை வந்து ஒரு ஏமாற்று வேலை, பக்தர்கிட்ட வந்து ஏமாற்றி அதை சேல் பண்ணுறாங்க. இது மூலிமா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு குருக்கள் வந்து 5000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் லாபம் பார்ப்பாங்க. அது இல்லாமல் அந்த மண்டபத்துலேருந்து நம்ம உள்ளே கொஞ்சம் தள்ளி உள்ளே போனால் அடுத்து கருவறை மண்டபம்னு ஒன்று வருது, ஓகேங்களா? அந்த மண்டபத்துக்கு உள்ளே போனாலும் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே சாமியை பார்க்க 2 ரூபா பிரித்து விட்றாங்க. ஒன்று சாமி கிட்ட போகும், அந்த 100 ரூபா பார்த்தீங்கன்னா சாமி கிட்டும் போகலாம், சாமிக்கு அடுத்தபடியாக இன்னொரு இதுவும் இருக்குது லைனு, அந்த லைனும் போகலாம். அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒரு 10-15 குருக்கள் இருக்காங்க. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயும் ஏன்னா பேர் அர்ச்சனை பண்ணோமா, அவங்க பேர் மேலே அர்ச்சனை பண்ணோமா, வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஒரு ஆளுக்கு 100 ரூபா இல்லை 200 ரூபா வாங்குறாங்க. முதல் கட்டமாக 200 ரூபா. அவங்க எத்தனை போகிற மாலையை வந்து சாமி கிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணால் 200 ரூபா வாங்குறாங்க. அவங்கள வந்து ஒரு தனி பாதையில் கூட்டு போகிறாங்க. நம்ம 500 ரூபா கொடுத்தா இன்னும் ராஜ மரியாதை கொடுக்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த லைனில் போனீங்கன்னா நம்மளும் 100 ரூபா கொடுத்து தான் போகிறோம். நம்ம 100 ரூபா கொடுத்து போனாலும் 2 நிமிஷம் கூட 2 செகண்ட் கூட சொல்லப்போனால் 2 செகண்ட் கூட சாமியை பார்க்கும்போது தள்ளி வராங்க. ஆனால் அவங்க 500 ரூபா கொடுத்து போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து அந்த சாமி ஓரத்தில், அந்த சாமி வாசல் இருக்குங்களா, அந்த கருவறை வாசல், அந்த ஓரத்தில் அணைச்சிட்டு அப்படியே 5 நிமிஷம் 10 நிமிஷம் எல்லாம் ஃப்ரீயாக பார்க்க வராங்க. அது இல்லாமல் கொஞ்சம் கூட்டம் போயிடுச்சு, ஆனால் எதிர்க்க இங்கே வந்து பாருங்கன்றாங்க. அதே போல் அவங்களுக்கு இப்போ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது மூலியமாவும் நல்லா சம்பாதிக்கிறாங்க. இப்போ நம்ம இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரை வந்து நம்ம எந்த ஒரு குறையும் சொல்லலை. அவர் வந்து செயல்பாடுகள் சூப்பராக இருக்குது, இந்த அரசுடைய செயல்பாடுகள் நல்லாவே இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சில அதிகாரிகள் செய்கிற தவறும் சில அந்த குருக்கள் செய்கிற தவறால் இது தேவையில்லாமல் வந்து அரசுக்கு தான் கெட்ட பேர் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திருச்செந்தூர் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோவில். இந்த பிரசித்தி பெற்ற கோவிலில் இது போல் சில தவறுகள் நடக்குது. இப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன ப்ரூஃப் இருக்குது உங்ககிட்ட, என்ன ஆதாரம் இருக்குது, ஆதாரம் இல்லாமல் எப்படி நீங்கள் பேசலாம் நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக அதுக்கும் நான் பதில் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஃபோன் இங்கேயே வச்சுட்டு போயிடறோம். வச்சுட்டு போத்தாலும் நம்ம உள்ளே வந்து எந்த ஒரு இதுவும் ரெக்கார்ட் பண்ண முடியல. நீங்களே கோவிலில் வந்து எல்லா இடத்துலையும் சிசிடிவி இருக்குது. ஃபர்ஸ்ட் மண்டபத்துலையும் சிசிடிவி இருக்குது, அடுத்து உள்ள என்ட்ராவ இடத்துல சிசிடிவி இருக்குது, சாமி கருவறையிலும் சிசிடிவி இருக்குது. கண்டிப்பாக இது வந்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் வந்து அவர் முன்னெடுப்பில் வந்து இது சென்னையிலேருந்து கூட கண்காணிக்கலாம். அந்த கேமராவோட ஆக்சஸ் வாங்கி அதுக்குன்னு ஒரு தனி ஆஃபீஸர் போட்டு இங்கிருந்தா கூட கண்காணிக்கலாம் அங்கே என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து தேவையில்லாம பக்தர்களிடையே வந்து முதலமைச்சரும் சரி, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருக்கும் சரி, இதனால தேவையில்லாம அவங்களுக்கு ஒரு கெட்ட ஒரு அவப்பெயர் தான் உண்டாகும். இதை வந்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர் பார்வைக்கு இந்த வீடியோ போகணும்னு நான் கேட்டுக்கிறேன் கண்டிப்பா. அது மட்டும் இல்லாமல் அங்கே கொடுக்குற சாப்பாடு நல்லாவே இருக்கு, தரமாகவும் இருக்கு, சுவையாகவும் இருக்கு, நல்லாவே இருக்கு. அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. இந்த ஒரு குறை மட்டும் தான் இருக்கு. அங்கே திரும்பவும் அவர் வந்து செல்போன் தடைன்னு சொன்னதுக்கப்புறம் இன்னும் அந்த குருக்களுக்கெல்லாம் கொண்டாட்டம் ஆகி போச்சு. அதே போல் வெளியில் பார்த்தீங்கன்னா, அந்த மண்டபத்துக்கு நேராக கடற்கரையிலேருந்து மண்டபம் நேராக உள்ளே வந்தீங்கன்னா நேரடியாக சாமி போய் பார்க்கலாம். அந்த பாதையை வந்து ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க கொஞ்ச நாளாக. இப்போ வந்து திரும்பவும் அது நடக்குது. இப்போ போலீஸ் அங்கே இருக்காங்க. போலீஸ் இருக்கும்போதே அங்கேயும் வந்து சில குருக்கள் வந்து அங்கே வந்து ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் இல்லை 2000 ரூபாய், 1000 ரூபாய் இல்லை 2000 ரூபாய் கொடுத்தா நம்ம டேரெக்டாக சாமி போய் பார்க்கலாம். வித்தின் 1/4 மணி நேரத்தில் பார்த்துலாம் சாமியை. ஸோ அதுவும் இப்போ நடக்குது. என் கண் எதிர்க்க நான் பார்த்தேன், அந்த இடத்துல நான் பார்த்தேன். நான் போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபேமிலி அங்கே இருக்க ஒரு 3-4 குருக்கள் அங்கே இருக்காங்க, போலீஸும் இருக்காங்க. போலீஸ் வந்து வழி விடுங்க தெரிஞ்சவங்க தான் சொல்லிட்டு அப்படியே பணத்தை வாங்கிட்டு டேரெக்டாக கூப்பிட்டு போகிறாங்க.
இதுவும் கொஞ்சம் அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து குருக்கள் சொல்லலாம், இப்போ தேவையில்லாமல் எங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கிறீங்க. அன்னைக்கு கடைசியாக கூட ஒரு இந்து சமயத்துறை அமைச்சர் வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு முகமுடி போட்டுன்னு போயிட்டு ஒரு ரைடு பண்ணார். அப்போ வந்து நிறைய பேர் கொந்தளிச்சாங்க, எங்கள் மேலே தேவையில்லாமல் ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்ட்டு. நீங்கள் இது போல் பண்ணால் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் சரியாக நடந்துக்குன்னா அரசும் சரியாக நடக்கும், இருக்கிற அமைச்சரும் சரியாக நடந்துப்பாங்க. நீங்கள் வந்து பக்தர்களை இன்னும் இதை வச்சு ஒரு வியாபாரம் பார்க்குறீங்க. பக்தர் மன நிம்மதிக்காக தான் கோவிலுக்கு வராங்க, அவங்க ஒரு கஷ்டத்துக்காக தான் கோயிலுக்கு வராங்க. அங்கேயும் வந்து நீங்கள் ஒரு கஷ்டத்துக்கு கொடுத்தா எப்படி சரியா இருக்கும்? இப்போது 100 ரூபா டவுன் கொடுத்து போனாலும் ஒரு சாமியை பார்க்க கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகுது. அங்கே போயிட்டு ஒரு நிம்மதியாக ஒரு 5 நிமிஷம் கூட பார்க்க முடியல, 2 செகண்ட்லேயே தள்ளி விட்டுறீங்க. அப்போதைக்கு அவங்க மேலே உங்களுக்கு இன்னும் வெறுப்பு தான் அதிகமாகும். நீங்கள் இது போல் காசு வாங்கிட்டு நீங்கள் சம்பாதிக்க, நீங்கள் நல்லா இருக்க காசு வாங்கிட்டு அவங்கக்கிட்ட காசு கொடுக்குற மக்கள் மட்டும் நல்லா பார்க்க வர்றீங்க. காசு இல்லாத மக்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க? அதே போல் ஃப்ரீ ரெசிடென்ட்டும் போகிறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா 100 ரூபா டோக்கனே 5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது. அப்போ ஃப்ரீ டோக்கனில் போகிறவங்க இன்னும் அவங்களுக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம் கிட்ட ஆகுது. ஸோ அவங்களும் அவ்வளோ நேரம் கால் கடுக்க நின்று எதுக்கு வராங்க? சாமியை நிம்மதியாக பார்க்கணும், அவங்க கஷ்டத்தை சாமிக்கிட்ட சொல்லணும் அப்படின்ற ஒரு கஷ்டத்துக்காக தான் வராங்க. நீங்கள் அங்கேயும் வந்து கஷ்டத்தை கொடுத்தா உங்கள் மேலே இருக்கிற பக்தர்களுக்கு வெறுப்பு தான் ஆகும். அது இல்லாமல் இந்த அரசுக்கும் கெட்ட பேர் வரும், அமைச்சருக்கும் கெட்ட பேர் வரும். அமைச்சர்கள்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது, சிறப்பாக செயல்படுறாரு. கண்டிப்பா சூப்பர். இப்போ வந்து நம்ம வந்து எல்லாருமே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நிருபர்கள் வந்து எப்பயுமே வந்துட்டு டிஎம்ஏக்கு அடிச்சு பேசுவாங்க, நாம் தமிழர்களை அடிச்சு பேசுவாங்க. அப்படி கிடையாது. இப்போ நான் வந்து என்ன சொல்றேன்னா, இது வந்து ஒரு புது முறையா இருக்கட்டும். பொதுமக்களோட கேள்விக்கு நிருபர்களும் பதில் சொல்லுவாங்க. ஏன்னா நிருபர்களும் மனிதர்கள் தான், நிருபர்களுக்கு குடும்பம் இருக்கு. புரியுதா? தவறுனா தவறு நடந்தா யார் வேணாலும் தட்டி கேட்கலாம். இப்போ வந்து நம்ம அண்ணன் ரமேஷை தவறு சொல்றதுனால நமக்கு ஒன்றும் நடந்துட போறது கிடையாது. தாவேக்கா வந்து நல்ல முறையில் தான் நடந்திருக்குன்னு தான் நம்ம இது வரைக்கும் பேட்டி கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, தாவேக்கு சாதகமாகவே எல்லாமே எடுக்கிறாங்க, இது வந்து ரூட் மாஃபியா நடக்குது இங்கே, அது பேர் எதுவுமே நடக்கல. ஆமா, நம்ம கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரூட் மாஃபியா நடக்குது நம்மளே நாம வந்து இப்போ வந்து விஜய் அண்ணன் தாக்குறதுன்றதுல இது வந்து விஜய் அண்ணன் பார்வைக்கு போதா, இப்போ அண்ணன் ரமேஷ் பார்வைக்கு போதா? நீங்க வந்து ஒரு நிருபராக இருந்து உங்களுடைய ஆதங்கத்தை விளங்கி கொட்டுறீங்க. ஒரு பொதுமக்களுக்கு எவ்வளவு ஆதங்கங்கள் இருக்கும். இது வந்து தாவேக்கா சைடில் வந்து இன்னுமே வந்து தாவேக்காவை வந்து ஒரு தரைக்குறைவாக நடத்த, ஒரு தரைக்குறைவான நிலைமைக்கு போகக்கூடிய நிலைமை ஆகிடும். அதனால் மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு இது பேர நிகழ்ச்சிகள் நீங்கள் சொன்னீங்க, இதை நான் மறுபடியும் விரிவாக பேசுகிறேன், நீ விரிவாக போயிடும். இதே போன்ற கருத்துக்களை தான் எங்கிட்டையுமே சொன்னாங்க. அதனால் மக்கள் அதிகமாக கூடுற இடத்துல கழிப்பறை வசதி கொஞ்சம் அதிகமாக பண்ணுங்க. இது போல தேவையில்லாமல் சிசிடிவி கேமரா வந்து மக்கள் எடுத்துகிட்டு போகல, அதாவது உள்ளே வந்து கேமராவை எடுத்துகிட்டு போனால் அந்த இடத்துல கேமரா பிடிச்சிடுன்றதுக்காக தான் அந்த புரிஞ்சு வைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் அந்த உள்ளே இருக்கிற சிசிடிவி கேமராவை செக் பண்ணலாம்ல, செக் பண்ணி. ஏன்னா இது இவ்வளோ இன்டென்ஸாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான காரணம் என்னென்னா, இது போன்ற விஷயங்கள் தான் வந்து ஒரு அரசை வந்து கவிக்கிறதுக்கான விஷயமே இது போன்ற விஷயங்கள் தான். இந்த டாஸ்மார்க் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மது விற்பனை வந்து கொண்டு வந்துறாங்க இந்த தாவேக்கா அரசு. இதை வந்து சில பேர் வரவேற்றாலும் சில பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது உங்க பார்வையில் நீங்க எப்படி பாக்குறீங்க? வந்து ஆன்லைன்ல வர்றதை பத்தி நிறைய பேர் வந்துட்டு தவறான புரிதலா, அது என்னன்னு தெரியல. மது வந்து ஆன்லைன்ல வந்து வீட்டுக்கே வர போறது கிடையாது. அந்த மது வந்து ஆன்லைன்ல இருந்து வீட்டுல இருந்து புக் பண்ணிட்டா நம்ம கூட்டம் குறைவான டைம்ல போயிட்டு அந்த நம்ம புக் பண்ண இதை காட்டி நம்ம அந்த மதுவை வாங்கிக்கலாம். அது எதனாலன்னு கேட்டா, எந்த கடையில் கூட்டம் இருக்குதோ இல்லையோ மது கடையில் கம்பல்சரி கூட்டம் நிறைய இருக்குது. அந்த கூட்ட நெரிசலில் வந்து பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி பார்கள் இருந்துச்சு. அந்த பார்கள் இருக்கும்போது அந்த சரக்கு வாங்குவாங்க, அந்த பாரில் உட்காந்து அதை குடிச்சிடுவாங்க. அதனால வந்து எந்த பிரச்சனைகளுமே கிடையாது. இப்போ அந்த பார்கள் மூடப்பட்டதுனால வந்து ஜனத்தட்டு அதிகமாகும் போதில் இந்த இடத்துல வந்து குற்றங்கள் எதனா நடப்போது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார் இல்லாதனால அங்கேயே வாங்கி அங்கேயே குடிச்சிட்டு கீழே வந்துருவாங்க. குடிச்சிட்டு கீழே வந்துருவாங்க. நிறைய பேர் வண்டி ஓட்டிட்டு பார் இல்லாத வண்டி ஓட்டிட்டு வந்து ஆக்சிடென்ட் என்ன ஆயிடுன்றதுனால அந்த பார்லேயே வந்து குடிச்சிட்டு இல்லாமல் டீசெண்டாக வீட்டில் வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு அவங்க வீட்டுக்கே சப்ளை பண்ணுறதில்ல, வீட்டில் வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு பண்ணுற மாதிரியான விஷயங்கள் தான் அது. நான் என்ன சொல்ல வரேன்னா, மது ஒழிப்பு, ட்ரக்ஸ் ஒழிப்புன்னா அதில் மதுவுமே கூட சேர்ந்துருது. நம்ம வந்து சும்மானாச்சும் வந்து இந்த ஆட்சிக்கு முட்டு கொடுக்கணுன்றதுலாம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆட்சி வந்து மதுவை ஒழிக்கிறதுக்கான விஷயத்தில் வந்து ஈடுபட்டால் சந்தோஷமாக இருக்கும். மது ஒழிச்சிட்டா குடிக்கிறவங்களாம் என்ன இது பண்ண போகிறாங்கன்னா, கல் இறக்கலாம்ல. நம்ம நாட்டோட பாரம்பரியம் கல்லுக்கு. இப்போ நிறைய தென்னை மரங்கள் நிறைய பனை மரங்களை வந்து வெட்டி சாய்க்கிறாங்க. அந்த பனைமரங்களுக்கெல்லாம் உபயோகம் கிடையாது. அந்த பனைமரத்தினால அந்த பனைமரம் வந்து நீரை தேக்கி வைக்குது. அதை பற்றிலாம் சொன்னால் மக்களுக்கு புரியப்படல. அதனால என்ன பயன்? மனிதனாக இருந்தாலும் சரி, மரங்களாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு பயன் இருந்தால் மட்டுமே தான் அதை வளர்த்தெடுப்பாங்க. இப்போ பனைமரம் வந்து நம்ம தமிழ்நாட்டோட தேசிய மரம். அந்த பனைமரமே இப்போ வந்து அவல நிலையாக இருக்குது. அந்த பனைமரங்கள் வந்து நிறைய அளவில் வளர்க்கப்படலை. இது போல் இந்த மதுரை ஒழிச்சிட்டு கல்லை இறக்கிறதுக்கான விஷயங்களை நம்ம மேற்கொண்டோன்னா, இப்போ அந்த பனைமர வளர்ப்பில் நிறைய பேர் ஈடுபடுவாங்க. அந்த பனைமரம் வளர்க்கும் விவசாயிகளுக்கு நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டி தரக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் இது ஒரு அலிகேஷனாக வருது. இந்த ஆட்சியில் வந்து இந்த மாதிரி அலிகேஷன் நடக்குதுன்றது வருது. அது வந்து பொதுமக்களாகிய நாங்கள் தான் தெரிவிக்கணும். இப்போ வந்து அடுத்த கட்சியில் நடக்கிற விஷயங்களை வந்து நாங்கள் தாவேக்காக்கு சாதகமாக பேசும்போதுல
இப்ப அடுத்த கட்சிகள் வந்து தாவேக்காவை பத்தி என்னென்ன விமர்சனங்கள் வைக்குதுன்றது தாவேக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, தாவேக்கா அமைச்சர்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. எங்கள் சைடுல இருந்து நாங்க தாவேக்கா அரசுக்கு வந்து நாங்க வலியுறுத்துறோம். கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.